சாதாரணமாக நம்ம பொரியை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இப்படி ஒரு தடவை பொரி வச்சு நீங்கள் டிஃபன் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, திரும்ப நீங்கள் இதான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுத்தம் பருப்பு அதை வந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு இப்போ இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஊறி ஒரு 3.25 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம பொரியை வந்து எடுத்துக்க போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு நான் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல், லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க திக்கான அவல் இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரி அவல் 2ஐயும் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம், லேசாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்கள், கருப்புளுந்து அருமையாக ஊறி வந்திருக்கு. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி மாவை கெட்டியாக அரைக்க போகிறனால தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. வெறும் பருப்பு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு ஊறின தண்ணியை கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி நல்லா திக்கான பேட்டராக அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே அவலை ஊற வச்சுருந்தோம், பொரியை ஊற வச்சுருந்தோம். 2ஐயுமே வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஊறின பொரியை வந்து உள்ளே சேர்த்துருங்க. கூடவே நம்ம அவல் ஊறினது எந்த அளவுக்கு உதிரியாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பேட்டராக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு நான் விட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம். உப்பை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடித்து கலந்துக்கோங்க. 2 பேட்டரை தனித்தனியாக அரைச்சனால 2மே சேர்ந்து வரணும். உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் கிட்ட மாவை நல்லா புளிக்க விட்டுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எவ்வளோ மாவு தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அரிசி மாவு தேவைப்பட்டது. அதை வந்து நான் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் உளுத்தம்பருப்பை ஊற போடும் போதே 1 டம்ளர் பச்சரிசியோ 1 டம்ளர் புழுங்கல் அரிசியோ ஊற போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கூட நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணலாம். தோசை நல்லா வரும். இப்போ அரிசி மாவை கலந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு மாவை வந்து கல்லில் விட்டு மூடி வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஊத்தாப்பம் மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து மாவு புளிச்சு வந்ததுக்கு அடையாளம். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டு மூடி வச்சு அடுத்த சைடு ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட அருமையான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பொரியோட அவல், கருப்பு உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு எல்லாமே சேர்த்து ஒரு அருமையான ஹெல்த்தி தோசை ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இட்லி பொடி தான் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கொள்ளு இட்லி பொடியோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பொடியில் நம்ம கொள்ளை போட்டு அரைக்கும் போது அதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் நமக்கு சேரும். இட்லி பொடி நமக்கு டிஃபனுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை